ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 8ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அரையாண்டு பொதுத் தேர்வு உங்களுக்கு நடந்திருக்கும் பல மாவட்டங்களில், இனிமேலும் நடக்க போகுது. இது ஒரு மாடல் கொஷின். இந்த கொஷினே உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆகலாம், ஆர் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷினும் ரிப்பீட்டட் ஆகலாம். நீங்கள் இது வரைக்கும் எதுவும் படிக்கலைன்னா இந்த கொஷினை பார்க்காம மறக்காமல் போயிடாதீங்க. ஸோ இப்போ இந்த கொஷினை பார்க்காம போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு வருத்தப்படுவீங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா கொஷினுமே படிக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் நிறைய தகவல்களை பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா நோட்ஸும் அப்டேட்ஸும் உங்களுக்கு சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஈஸியாகவே நம்ம ஆன்சர் போட முடியும். ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸாக இது எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாகவே மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ பின்வருவற்றில் ஏவல் வினைமுற்று சொல் எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பயனில்லாத கலநிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. பயனில்லாத கலநிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது எதுனா கல்வி. இப்போ நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும், நம்மை இகழ்பவரையுமே நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது அதுக்கான பொருள். சேரர்களுடைய தலைநகரம் எதுன்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். எம்ஜிஆர் எந்த ஊரில் கல்வி பயின்றார். இது மாதிரி பார்த்தோம்னா அந்த உரைநடை, நமக்கு இருக்கக்கூடிய அந்த துணை பாடம், இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே அதில் இருக்கக்கூடிய 1 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இதில் 10 1 மார்க் எழுதிட்டதுக்கு அப்புறம் 5 1 மார்க் கோடிட்ட இடங்களை நிரப்புக. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களை கலந்தவரும் வீரமாமுனிவர். முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல் எச்சம். வாழ்வதற்குரிய இன்பத்துறைகளை தலையாவது எந்த இன்பம். அப்போ சுங்குடி சிலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர். இதம் கூட்டல் தரும், இதம் தரும், அதை சேர்த்து எழுத கிடைக்கும் போது இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இது மாதிரிலாம் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கடுத்து பொறுத்துக்களில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் எந்த நூல் எழுதியிருப்பார்னா திருக்குறள் எழுதியிருப்பார். இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. அதுபோல் இயற்கை பரிணாமம் என்ன, இயற்கை அன்பு என்ன அப்படின்றது திருவிக்கா எழுதுனா அந்த லெசனில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதை ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துடலாம். இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் 10 2 மார்க் எழுதணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும். அதில் தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது, ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன, ஓடை எழுப்பக்கூடிய ஒளிக்கு சுரதா வாணிதாசன் எதை ஓமையாக குறிப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இப்போ விலை கொடுத்து வாங்க இயலாதவை அப்படின்னு சியாட்டல் இதில் சொல்லுவார், அந்த கவிதையில் சொல்லுவார். நோய் அணுகாமல் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, வினையச்சத்தை அதோடைய வகைகள் என்னென்ன, யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை. இது மாதிரி சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த சிறுவினாலே இருக்கும். குருவினா சிறுவினா அதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நிறைய அந்த கைடியூலாம் யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த கொஷினை படிக்கும்போது நல்லா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். எக்ஸாக்டாக நீங்கள் எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸாவது பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸ் ஃபைனல் எக்ஸாம்லுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ வரப்போகிற அரையாண்டு தேர்வுலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எழுவாய் வேற்றுமை விளக்குக. பனையோலையால் உருவாக்கப்படக்கூடிய பொருள்கள் யாவை. தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கக்கூடிய இசைக்கருவிகளான சுந்தரர் கூறக்கூடிய அந்த கருவிகள் என்னென்ன அப்படிலாம் கேட்பாங்க. இப்போ தமிழர் அவங்களுடைய இசைக்கருவிகள் நிறைய இருக்கும். அதில் அந்த ஒரு பாக்ஸ் கண்டென்ட் மாதிரி தான் அந்த இசைக்கருவிகளை முதல்ல கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, கோடிட்ட இடங்கள் நிரப்புக, எல்லாத்துலேயுமே அது கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அதை படித்து வச்சுக்கணும். தமிழில் மட்டுமே நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 2 மார்க்காக இருந்தாலும் 5 மார்க்காக இருந்தாலும் 2 வழிகள் அப்படி ஈஸியாக எழுதிட்டு மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த சிறந்த ஆட்சியினுடைய பண்புகளாக திருக்குறள் கூறுவது எது, கொங்கு நாட்டில் பாயக்கூடிய ஆறுகள் எது, கலிங்க வீரர்கள் எவ்வாறு அஞ்சி ஓடுனாங்க, எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபடுவதற்கு காரணம் என்ன, இதெல்லாம் ஈஸியாக நம்ம எழுதலாம். அதுக்கடுத்து எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லியிருக்காங்க. 4 மார்க்கு 5 4 மார்க் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா எழுத்து சீர்திருத்தத்தினுடைய தேவை குறித்து எழுதணும். எழுத்து சீர்திருத்தம் பெரியார் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க. அடுத்து ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், அது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரென்ஷியேட், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. நோய்கள் பெருக்கக்கூடிய காரணம் என்ன, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு துணைப்பாடம், அதுக்கு முன்னாடி ஒரு உரைநடை இருக்கும், அதில் படிச்சுக்கோங்க. தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த உரைநடை, அதில் எப்படி தமிழ் வழி கல்வி எப்படி நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் எழுதியிருப்பார். அதுக்கப்புறத்து வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீங்கள் கருதுவன யாவை அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மழையின்மையால் செடிகள் வாடிய நிலை, இந்திய தாய் எவ்வாறு காட்சியளிக்கிறார், இதெல்லாம் எழுதணும். அடுத்தடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எப்போதுமே எல்லா மாணவர்களும் ஸ்கோர் பண்ணக்கூடிய எப்படின்னா அந்த மனப்பாட பகுதி தான். இப்போ வழிவர் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த கலிங்கத்து பரணி பாட்டு எழுதணும். சொல் அப்படின்னு முடியக்கூடிய திருக்குறள், விலங்கோடு என தொடங்கக்கூடிய திருக்குறள், எப்படியும் ஒரு முடியும் திருக்குறள் ஒரு தொடங்கும் திருக்குறள் கேட்பாங்க, ஏதாவது ஒரு மனப்பாட பாட்டு கேட்பாங்க. நம்ம எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் அந்த கோடிட்ட இடங்கள்,
1 மார்க் கொஸ்டின் குறிப்பாக பார்த்தோன்னா மனப்பாட பாட்டெல்லாம் படித்து வச்சுக்கிட்டோம், திருக்குறள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும் அப்படின்ற அந்த இதில் பார்த்தீங்கன்னா தமிழக கைவினை கலைகளை பற்றி செய்திகளை தொகுத்து எழுதணும். அதில் பானை வனைதல் இருக்கும், மூங்கில் பொருட்கள் செய்கிறது இருக்கும், நிறைய இருக்கும். அதை நீங்கள் படிக்கலாம். இல்லைனா எம்ஜிஆருடைய பண்புரன்களை விளக்கி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அல்லதுன்ற சாய்ஸ் வரும்போது மட்டும் எல்லா கொஷினுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதே கொஷினே உங்களுக்கு வந்து மொத்தமாகவும் வரலாம், இல்லை 1 2 வரலாம். ஸோ நீங்கள் ஒன்று படிச்சுட்டு இன்னொன்று படிக்காமல் விட்டிங்கன்னா அங்கே போய் நீங்கள் தான் சங்கடப்படுவீங்க. இது எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் வந்து உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். அதனால் இந்த அல்லதுன்ற கொஷின் மட்டும் எல்லாமே படிச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அறிவுசால் ஔவையார் அந்த நாடகம் ஒன்று இருக்கும், அதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நூலகம் பற்றி குறிப்பு எழுதணும். ஸோ நூலகம் அந்த முதல் தளம், தரைத்தளம் அதெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அல்லதெல்லாம் நீங்கள் அந்த இருப்பிடச் சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதணும். ஸோ ஃபார்மல் லெட்டர் வந்து நமக்கு எப்படி எழுதணும் அப்படின்றத கிளாஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதிக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 4 2 மார்க்கு பின்வரும் மொழி பயிற்சி, இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி. மொழித்திறன் பயிற்சி வந்து ஸ்கூல் புக்கு பின்னாடி இருக்கும். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்னால் என்ன, விக்டரினா வெற்றி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த கலைச்சொற்கள் வந்து படிச்சுக்கணும். அப்புறம் தமிழெண்கள் இப்போ கல்லை, உருண்டை அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய அதுக்கு ஷார்ட்கட்ஸ் வச்சு படிச்சிருப்போம். 1க்கு என்ன வரும், 6க்கு என்ன வரும், 5க்கு என்ன வரும், இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பின்வரும் தொடர்களில் உரிய இடங்களில் நிறுத்தற்குறி பஞ்சுவேஷன் வந்து எங்கே கமா வரணும், எங்கே புல் ஸ்டாப் வரணும், இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. பின்வரும் தொடர்கள் இருக்குள்ள பிழைகளை வந்து திருத்தணும். பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அப்படின்றது தான் அங்கே சரியான இது, அல்லன்றது வராது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து பார்த்து இலக்கண முறைப்படி மொழித்திறன் பயிற்சி எப்படி எப்படி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நல்ல மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் இப்போ இது வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதே கொஷினே உங்களுக்கு ஹாஃப் இயர்லியில் கேட்கலாம், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடியதும் கேட்கலாம். நல்லா படிச்சுக்கோங்க. அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய வந்துட்டுருக்கும். தேங்க்யூ.